என்னப்பா சக்தி என்னாச்சு? என்னையா? ஒண்ணும் இல்ல சித்தப்பா, ஒரு சின்ன கனவு. கனவா? என்ன கனவு? வேப்பங்குளத்து சூசா ஒண்ணு வெட்டிட்டாரு. அவன் எதுக்குடா என்னைய வெட்டுறான்? பின்ன ஒரு பொண்ணு கிட்ட நான் லவ் சொன்னா வெட்டாம என்ன பண்ணுவாரு? அதுக்கு ஒன்னே இல்ல வெட்டணும், என்ன எதுக்கு வெட்டுறான்? எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பேசாம படு. ஆஹா, காலையில கட்ட கனவு பழிக்கும் பாங்களே, நான் என்ன செய்வேன்? கொஞ்ச நாளைக்கு தனியா போகக்கூடாது. மாஸ்டர், என்னடா? உங்களை பாக்குறதுக்கு 2 ஆள் அனுப்பிச்சிருக்காரு. மைக்கேல் சூசை. மைக்கேல் சூசையா? அவன் எதுக்குடா என்ன பார்க்க அனுப்புறான்? தெரியல, ஆனா பாக்குறதுக்கு வாட்ட சட்டமா இருக்காங்க. அந்த இருக்காங்க பாருங்க. இவர்தாங்க எங்க மாஸ்டர். நான் தான் மாஸ்டர் உன்னை சொல்ல சொன்னேன். அப்ப நானு யாருன்னு அவங்க தான் கேட்டாங்க. எங்க அண்ணன் பிள்ளை கணக்கு சீக்கிரம் படிக்க போதே, நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு ஒரு வேலை காணாவே தங்கமானவையா தெரிஞ்சாதியா வேறாயா? அப்பா எனக்கு சூசிக்கு ஒரு பிரச்சனை இல்லப்பா. எங்க அண்ணன் சக்திகளுக்கு அவருக்கு தான்ப்பா பிரச்சனையே. ஏதா இருந்தாலும் நீங்க அவன்கிட்ட போய் கேளுங்கப்பா. மாஸ்டர் சிலம்பம் கத்து கொடுங்க மாஸ்டர். சிலம்பம் கத்து கொடுக்கவா? ஆமா மாஸ்டர். என்னடா சொல்றீங்க? ஆமா மாஸ்டர், சிலம்பம் கத்துக்க சொல்லி சைக்கிள் சூசை தான் உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு. சைக்கிள் தூசையா? ஏய், நீ ஏதோ மைக்கேல் தூசைன்னு சொன்ன. சாரி மாஸ்டர், நாக்கு புரண்டுருச்சு. சைக்குக்கும் மைக்குக்கும் ஒரு எழுத்தான வித்தியாசம். விடுங்க. போட்டா யாரா அவன் சைக்கிள் சூசை? பிஞ்சு போட சைக்கிள் டிப்ப பஞ்சர் ஓட்டுற எவனோ ஒரு பரதேசி போய் சொன்னான்னு அருவாளை தூக்கிட்டா வந்திருக்கீங்க. கத்து கொடுக்க முடியாது போய் சொல்றான். நீங்க சொன்னதை அப்படியே சொல்லிடுவாங்க மாஸ்டர். அப்படியே போய் சொல்லு போ. போங்கடா. ஆளை பார்த்தா ஆனமா இருக்காங்க, ஆனா குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. என்னடா சொன்னா? அசிங்கமா திட்டுனா. என் பேரை சொல்லியுமாடா திட்டினா? உங்க பேரை சொன்ன பிறகுதான் கிளி கிளின்னு கிழிச்சான். ஏய், என் பேரு சூசை. நான் திங்கிறது தோசை, அவனுக்கு வைக்க போறேன் பூசை. முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும். யாராவே? நான் தான் லாரி சூசை, பஸ் சூசை, வேன் சூசை, கார் சூசை, பைக் சூசை. இப்ப நான் சைக்கிள் சூசல. ஓ, நீதான் அந்த சைக்கிள் சூசையா? இங்க ஒண்ணும் பஞ்சர் ஓட்டுற வேலை கிடையாது, வேற எங்கேயாச்சும் போய் காடு. என் பேரு சூசை, நான் திங்கிறது தோசை, உனக்கு வைக்க போறேன் பூசை. ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சரி, இப்ப என்னடா வேணும் உனக்கு? என் பசங்க தொழில் கதை வந்திருக்காங்க, ஏதா சொல்லி தரல? மரியாதை சொல்லி கொடுல. சொல்லி கொடுக்கலனா என் தொழில உன்கிட்ட காட்ட வேண்டி இருக்கும். அதான்டா இங்க பஞ்சர் ஓட்டுற வேலை கிடையாதுடா. என்ன பார்த்தா பஞ்சர் ஓட்டுற மாதிரியா தெரியுது? எப்பவும் சைக்கிள் கையோட சுத்துறதா என் பேர் சைக்கிள் சூசல. இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. நான் திங்கிறேன். வந்தாச்சு வசனத்தை நிப்பாட்டா. இப்ப என்ன பண்ண போற? நான் ஒண்ணு இழிச்சவா இல்ல. என்னடா எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க? இவங்க என்ன ரகம்னே தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கூர், அவன் நம்பர் 2 டுபாக்கூர். நான் நம்பர் 1. டுபாக்கூர்னா என்னடா? கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் டுபாக்கூர். ராஸ்கல், ரொம்ப நக்கல் வராயாவே. கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. நான் வடக்கங்குளம் போய் வக்கீல பார்த்து வந்துடுறேன். அவ்வளவு தூரம் போறீங்க, வரும்போது அப்படியே காலேஜுக்கு போய் நம்ம ஏஞ்சலி கூட்டிட்டு வந்துருங்க. சரி. அக்கவுண்ட்ஸ் அதெல்லாம் நான் எப்பவும் முடிச்சிட்டேன். நீ முடிச்சிட்டியா? இன்னும் இல்ல, பாதி இருக்கு. ஏஞ்சல், என்ன? வெளியில வா. இரு வரேன். என்ன சக்தி? ஒண்ணும் இல்ல, நம்ம லவ் சக்சஸ் ஆச்சுன்னா கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். கோயிலுக்கா? ஆமா, உன்னையும் கூட்டு வரேன் தான் வேண்டிக்கிட்டேன். சரி. ஆல்பர்ட், ஆபீஸ் தானே போற? இந்த டெலிபோன் பில்ல கட்டிட்டு. ஊருக்கு தானே போறீங்க? நானும் வர்றேன். இல்ல ஜேம்ஸ், நான் காலேஜுக்கு போய் என் பொண்ணை கூட்டிட்டு போறேன். ஓம் தன்னோ மித்ரு பிரஜோயதஹ. ஓம் ஸ்ரீ ஸ்கந்த வேத பிரதானாம்யஹ. கர்ப்பூர நீலாஞ்சன தூபம் சமர்ப்பயாமி. இதங் கிருஹ்யதாம் பூதோ பவதோ சத்புருஷாய தீமஹி தன்னோ தேவ பிரஜோயதஹ. ஆரத்தி எடுத்துக்கோங்க. இந்தாங்க. என்னம்மா வயசு பொண்ணு நெத்தில குங்குமம் இல்லாம இருக்கே, வாங்கிக்கோ. வாங்கிக்கோமா. இல்ல, இங்க கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஏய், ஏஞ்சலோட அப்பாடி. எங்கம்மா ஏஞ்சல காணோம்? காயத்ரிக்கு உடம்பு சரியில்லை, அவளை வெள்ளமடியில போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வரேன்னு சொன்னா. சரி, நான் அங்க போய் கூட்டிட்டு போறேன். என்ன? ஏஞ்சலோட அப்பா வந்து கேட்டாரு, நாங்க காயத்ரி வீட்டுக்கு போயிருக்கிறதா சொல்லிருக்கோம். நீ சீக்கிரம் போய் சக்தி வீட்டை சொல்லு.
ரகுவீர் எனக்கு குங்குமம் வச்சு விடு. ஏஞ்சல், உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன்னு வேண்டிட்டேனே தவிர நீ குங்குமம்லாம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ உன் சாமியை கும்பிடு, நான் என் சாமியை கும்பிடுறேன், அது போதும். பரவாயில்ல, வச்சு விடு. மனசு விரும்பிதான் கேக்குறேன். வெய்.